கருப்பு ஃபைனலி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும் பார்த்தேன். ஆனால் இன்னும் சரியாக பேச முடியல, எமோஷனலாக இருக்குது. நான் முதலே சொன்னேன்ல, கம்பேக் வரும் அண்ட் இட் வில் பி த பிக்கஸ்ட் ஒன் இன் இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரின்னு. வந்துருச்சு, ஆனால் அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இன்டர்வல் கிளைமேக்ஸ்லாம் அழுதுட்டேன். கண்டிப்பாக என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு திரும்பவும் சொல்கிறேன், இந்தியன் சினிமா ஹிஸ்ட்ரியில் 13 வருஷம் கழிச்சு ஒரு ஆக்டர் கம்பேக் கொடுத்ததும் கிடையாது, அவரோட ஃபேன்ஸ் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்ததும் கிடையாது. பட் நாங்கள் இருந்தோம் தி மோஸ்ட் லாயல் ஃபேன் பேஸ். அதுக்கான ரிவார்டை இன்னைக்கு ஆர்ஜே பாலாஜினா கொடுத்துட்டாரு. சத்தியமாக எந்த சூர்யா ஃபேனும் உங்களை மறக்க மாட்டான். ஒரு கமர்ஷியலான ஃபேன் பாய் படம்னால அதில் அப்படி ஒரு இமேஜினேஷன், அப்படி ஒரு எக்ஸிகியூஷன், அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க். இன்டர்வல் கிளைமேக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எந்திரிச்சு நின்று 2 to 5 minutes எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு எங்க போனாலும். சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் இப்படி செலிப்ரேட் பண்ணது கிடையாது. கத்துன்னு கத்திட்டு இருந்தேன். மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டாரு. கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. அண்ட் சூர்யா அண்ணாவுக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் கம்பேக். நேத்து பெஞ்ச மலையில வந்த பொடினுங்களா என்னென்ன பேச்சு பேசினானுங்க. எல்லாருக்கும் இப்ப தூக்கி சொருவியாச்சு. கம்பேக் தானடா கொடுத்தாச்சு. இப்ப என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா என்னன்னு கிளாஸே எடுத்துட்டு இருக்காரு. தியேட்டருக்கு போய் கத்துக்கோங்க. விண்டேஜ் சூர்யா, பீக் சூர்யா வந்தாச்சு. இனி பாப்பீங்கடா ஆட்டானா என்னன்னு.